வணக்கம். நான் தான் பால்முத்து, கரூர் விண்முத்து. என்ஜாய் யூடியூப்பை பல்சுவை நிகழ்ச்சிகளை பாருங்கள், கண்டு எனக்கு ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு தலைப்பு, ஒரு நல்லவனும் கெட்டவனும் என்கிற தலைப்பில் இப்போ நான் ஒரு சிறிய நிகழ்ச்சியை பேசுகிறேன், கேளுங்க. மாப்பிள்ள எப்போ பாரு இவன் தண்ணி 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 டாஸ்மார்க்கு கதின்னே கிடக்கிறான்டா. ஏய், உன்னைத்தாண்டா, வாங்க. ஏன், என்ன விஷயம்? அட வாடா, ஒரு மேட்ரு இருக்குதுப்பா, பேசணும். நான் வந்தா 5 நிமிஷம் பேசினா ஆப்பு வாங்கி தருவியா? 10 நிமிஷம் வாங்கினா புல் வாங்கி தருவியா? மகா லொல்லு பிடிச்சவனா இருக்கான்டா. இவன் தெரிஞ்சவே மாட்டான் போட்டுங்க. சரி வாடா, வா, இப்படி உட்கார். சொல்ல, என்ன விஷயம்? டேய், பாவம் பெருசா உலகத்தில், புண்ணியம் பெருசா? சொல்லுடா. பாவம் பெருசா புண்ணியம் பெருசான்னு கேட்குறியா? எனக்கு ரெண்டுக்கு சம்மந்தமே இல்லையே. சம்மந்தம் இல்லாத கேள்வியை கேட்குற நீ. அட, பாவம் புண்ணியம் பற்றி தெரியாதா? சொல்லிக்கிறாங்க பாவம் புண்ணியம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு. சரி சொல்ல, புண்ணியம் தெரியாதா? புண்ணியன்னா தானம் தர்மம் செய்கிறத, இல்லாதவங்களுக்கு ஏதா முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறத சொல்கிறாங்க அப்படின்னு. ரைட்டு. நீ எத்தனை பேர்த்துக்கு தானம் தர்மம் செஞ்சுது பாத்தியா? முரண்டு பேச்சு தானே நம்மக்கிட்ட. ஆனால் எனக்கு தர்மத்துக்கு என்னையா சம்மந்தம்? ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கிறேன், 300 ரூபா டாஸ்மார்க்கு கொடுக்குறேன், 600 ரூபா கொண்டு வந்து அவங்க கையில் விட்டுறேன். அப்போ புண்ணியத்துக்கு உனக்கு சம்பந்தமே இல்லையா? எனக்கு என்னையா சம்பந்தம்? அப்போ பாவம் தான் செய்வாங்கிறியா? ஆமையா, பாவம் ஒருத்தனை அடுத்து கெடுக்கிறத விட கெடுத்து கெடுக்கிறதாயா இந்த உலகத்தில் நடக்குது. அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு நீ சும்மா அனுப்பக்கூடாது. நான் போக மாட்டேன். 5 நிமிஷம் ஆச்சு. ஆப்புக்கு வழி பண்ணு. ஆடா பாவி, இவன் திருந்தவான்னு பார்த்தா இவன் நமக்கு தண்டை வைக்கிறாரா? டேய், அப்படி உட்காந்து எடுத்துட்டு வரான். வீட்டுக்கு போகிறான். 1 மணி ஆச்சு, காணா. எட்டி இடி பார்க்குறான், போயிட்டானா இருக்கிறான். நான் அவன் உட்காந்தே இருக்கிறான். அவன் புடக்காளி வழியே அந்த பக்கம் தப்பிச்சு எப்படியாவது தப்பலான்னு போகிறான். இந்த ஆப்பு கொடுக்குறேன்னு, ஆப்புக்கு காசு கொடுக்குறேன்னவன் அவன் தப்பிச்சு அங்கே போகும்போது அவன் அங்கே நிற்கிறான். ஏண்டா, என்னவே ஏமாற்றிட்டு பார்க்குறியா? ஆப்புக்கு இப்போ புல் வாங்கி கொடு, இல்லைன்னா விட மாட்டேன். வேறு வழியும் இல்லாமல் புல் வாங்கிறதுக்கு காசு கொடுக்குறான். இவன் சும்மா இருந்தால் அந்த 1000 ரூபா அவனுக்கு நட்டம் வந்திருக்குமா? கிடையாது. எவனே எப்படி போனா இவனுக்கு என்னையா? ஊர் சக்கிலி சேர்ந்து தோலை கெடுத்தானுங்கிற கதையில் இப்படி பண்ணலாமா? அது மாதிரி நீங்கள் அவங்க வேலையை பாருங்கள். யார் விஷயத்துலையும் தலையிடாதீங்க. அவங்களுக்கு பிழைக்கிறதுக்கு தெரியும். நீங்கள் தான் புத்திசாலி மாதிரி பேசக்கூடாது, புரியுதா? இப்போ என்னாச்சு? முட்டாள் உன்னை முட்டாள் ஆக்கிட்டு போயிட்டான். ரைட்டா? இப்படி யாரும் இருக்காதுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.